ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி பிரெட் ரசமலாய். வாங்க எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேனில் 300 ml தண்ணி சேர்க்காத பால் சேர்த்துருக்கேன். பால் கொதி வந்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். எந்த வித கட்டி சேர்ந்துடாமல் ஆடைகள் சேர சேர ஒவ்வொன்றா உள்ளே எடுத்து விட்டு நல்லா கிளறணும். இதில் 1/4 கப் சுகர் நான் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ சுகர் தேவையோ அந்த அளவுக்கு சுகர் நீங்கள் சேர்த்துக்கலாம். சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம பொடியாக நறுக்கின பாதாம் 5 அதை இதில் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின முந்திரி பருப்பு 5 அதையும் இதோட சேர்த்துக்கலாம். பிஸ்தா பொடியாக நறுக்கினது 5 எல்லாத்தையும் நம்ம சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா ஒரு கிளறிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம எல்லோ கலர் ஃபுட் கலர் இதில் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு ஃபுட் கலர் வேணால் நீங்கள் விரும்புனீங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிட்டு அதுக்கு பதில் உங்கள் வீட்டில் குங்குமப்பூ இருந்துச்சுன்னா அதை நீங்கள் தண்ணியில் கலந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறமா எந்தவித கட்டி இல்லாமலும் நல்லா அடிப்பிடிச்சிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம பால் தண்ணி சேர்க்காம ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ சீக்கிரமாக அடிப்பிடிக்க நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ லோ ஃப்ளேமில் வச்சே நம்ம நல்லா ஆடைகளை எடுத்து விட்டு நல்லா பாயில் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 300 ml பால் 150 ml பாலாக வர வரைக்கும் நம்ம நல்லா காய்ச்சிக்கணும். நம்மளோட பிரெட் ரசமலாய்க்கு இம்பார்ட்டனே இந்த மில்க் தான். இப்போ இது நல்லா சுண்ட காய்ச்சியாச்சு. இது 5 minutes நல்லா ஆற வைக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பிளேட் எடுத்துக்கலாம். நம்ம எடுத்து வச்ச 5 ஸ்லைஸ் பிரெட்டில் ஒரு ஸ்லைஸ் பிரெட்டை நம்ம எடுத்து வச்சு இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய மூடி சர்க்கிள் ஷேப்பில் போட்டு இந்த மாதிரி சர்க்கிள் ஷேப்பில் எல்லாத்தையும் நம்ம ரசமலாய் ஷேப்பில் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ரெடி பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஆற வச்ச மில்க்கு அதில் லைட்டாக டிப் பண்ணி 2 சைடும் எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான். இந்த மாதிரி நம்ம எடுத்து வச்சுருக்க எல்லா பிரெட்டையுமே மில்கில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். பிரெட்டை ரொம்ப நேரம் மில்கில் போடக்கூடாது. போட்ட 1 செகண்ட்லேயே நம்ம எல்லாத்தையும் எடுத்துடணும். இல்லைனா பிரெட்டு ரொம்ப ஊறிடும். அவ்வளோதான். நம்ம எடுத்து வச்சிருக்க எல்லா பிரெட்டையுமே இந்த மாதிரி டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இதை நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு 1/2 hour கழித்து எடுத்து சாப்பிட்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். நம்மளோட சுவையான பிரெட் ரசமலாய் ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு அர்ஃபான் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஈஸியாக சமைக்கலாம், ருசியாக சாப்பிடலாம். பாய் பாய்.